மாப்பிள்ள, ஸ்வேதாக்கும் உங்களுக்குமான கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் மகேஷ் கூடயும் ஸ்வேதா கூடயும் கலந்து பேசிட்டு ஒரு முடிவு சொல்றேன். அம்மா, கொஞ்ச நாள் அவசரப்படாம இருமா. ஸ்வேதாமா, எனக்கு வேற அம்மாலாம் வேண்டாம். அவங்க என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்க. நான் அவங்க கூட தான் இருப்பேன். புள்ள நான் உன்ன மாதிரி தான்டா இருக்கணும். நான் நினைச்சத அடைஞ்சு வாழ வைக்கிற பாத்தியா? இவன் ரொம்ப கேஷுவலா இருக்கானே. அப்போ அபி காணாம போன விஷயம் இவனுக்கு தெரியாதோ? கருணா முகத்துல பதட்டமே தெரியல. கேப்டன், உங்களுக்கு ஜுரமா? உடம்பு சரியில்லையா? பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சாப்பிடவே பிடிக்கலமா? எல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கு. கேப்டன், இந்தாங்க இந்த பாலையும் பிரெட்டையும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்பதான் நீங்க மாத்திரை போட முடியும். இந்தாங்க இந்த மாத்திரையை இப்ப போடுங்க கேப்டன். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே தெரியலையே. அந்த அபி ஏதாச்சும் சொன்னாலா? நான் கேட்ட கேள்விக்கு அவ வாயை திறந்து பதில் சொன்னாலா இல்லையா? அவ எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா. மரியாதையா உன் பின்னாடி யார் இருக்காங்க, அந்த காஞ்சனா எங்க கிட்ட என்ன சொல்ல வந்தா, இது எல்லாத்தையும் சொல்லு. நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேனே, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நீ ஜெயிலுக்கு மறுபடியும் போகணும்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு.